இன்றைக்கு ஒரு ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு சொல்லித்தரவா? எபிரேயர் 11:11 இப்படியாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரித்து பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமாங்க, உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் குடும்பத்துல இருக்கிறவர்கள், உங்களை நெருங்கியவர்கள் யாருக்காவது திருமணமாகி இன்னும் குழந்தை இல்லாதவர்களா இருக்கும்போது அவர்களை பார்க்கும்போது விசேஷம் இல்லையா, எதுவும் ஸ்பெஷல் இல்லையா அப்படி கேக்குறீங்களா? மாறாக இப்படி சொல்லி பாருங்களேன், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னுடைய கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கும், இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுப்பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஆசிர்வதிச்சு பாருங்களேன். கண்டிப்பா நான் சொல்றேங்க, யாருக்கும் நீங்கள் பாதிக்காமல், யாருடைய இருதயத்தையும் புண்படுத்தாமல், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள். இப்படி நீங்க சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்திற்கும் அது சர்ப்ரைஸ் ஆகும், பிளெஸிங் ஆகும், உங்க வீட்டுக்கு வந்து சேரும். இப்படிதான் ஆசிர்வதிக்கணும்னு இல்லைங்க, தேவன் நினைக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களா வேணாலும் உங்க வீட்டுக்கு வருங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்காரு. ஒரு வீட்டுக்கு நீங்க செல்லும் போது ஷாலும் சொல்லி பாருங்களேன், நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன் சொல்லி பாருங்களேன், கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த ஆசிர்வாதங்கள் உங்களை தேடி வரும். எப்பேற்பட்ட ஆசிர்வாதங்களா இருந்தாலும் சரி, என்ன ஆசிர்வாதங்களா இருந்தாலும் சரி, ஆசிர்வாதங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.